நான் ஜாயின் பண்ணி பாட்டு எழுதுறது, அந்த பாட்டு எழுதி ட்ராக் ரெக்கார்ட் பண்ணியிருக்கும் போது இறந்துட்டாங்க அவங்க. அவங்க நான் எழுதின பாட்டை கூட கேட்கல. ஆனால் காதிலே கேட்க முடியாத ரொம்ப சவுண்டிங்கான பாட்டெல்லாம் ரொம்ப ஹிட் ஆகிட்டே இருக்கு. இங்கே வந்து சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு தான் பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து முன்னேறணும், நம்ம கூடயே இருந்தவங்க அவங்கெல்லாம் வந்துட்டு. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். போயட் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கு செலிபிரிட்டி இன்டர்வியூ செக்மெண்ட்ல நம்ம கூட யாரு கெஸ்டா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாடலாசிரியர் இசையமைப்பாளர் டுவோ தான் நம்ம கூட இருக்காங்க. கால்ஸ், பரமன் போன்ற மூவில இணைஞ்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. வாங்க கெஸ்ட்டை சந்திக்கலாம். மியூசிக் டைரக்டர் தமீம் அன்சாரி, பாடலாசிரியர் நந்துதாசன் அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கு. ஓகே, இன்டர்வியூக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி நீங்க டாக்டராங்க, நான் கிரெடிட்ஸ்ல பார்த்தேன். டாக்டர்னா முனைவர், பிஹெச்டி டாக்டர். எதுல பண்ணிருக்கீங்க? நான் அஸ்ட்ராலஜியில் பண்ணியிருக்கேன், தமிழில் பண்ணியிருக்கேன், எஜுகேஷன். ஸோ ஜோசியம்லாம் பார்ப்பீங்களாங்க? ஜோசியம் பார்ப்பேன். எங்களுடைய குலத்தொழிலே ஜோதிடம் தான். ஓ, நைஸ் நைஸ். நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே கால்ஸ், இப்போ ரிலீஸ் ஆன பரமன்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி சொல்லுங்க. எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி வந்து கால்ஸில் தான் ஆரம்பிச்சது. கால்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே நீங்க, இல்ல கொலீக்ஸ் மட்டுமா? இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் தான். கொலீக்ஸாக இருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். கால்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு கமிட் ஆச்சு. ஏற்கனவே கால்ஸ் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து முடிஞ்சு தான் லாஸ்ட்டில் தான் வந்து ஜாயின் பண்ணேன். எப்படின்னா பார்த்தா 2 பாட்டு தான் வச்சுருந்தாங்க படத்துக்கே 2 பாட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு ஆட் பண்ணாங்க. ஆட் பண்ணும்போது சபரீஷ், கால்ஸோடைய டைரக்டர் சபரீஷ் வந்து, சார் நீங்கள் ஒரு பாட்டு எழுதுங்க, லாஸ்ட்டில் இந்த பாட்டு வந்து ஒரு பெண்களை வந்து கொஞ்சம் நல்லா பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கணும், அப்படி ஒரு சாங் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் எழுதி கொடுத்தேன் ஃபஸ்ட்டு. அப்படி தான் எனக்கும் தமீம் அன்சாரிக்கும் பழக்கம். அப்போது வந்துட்டு அந்த அந்த காம்போ வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. இவருக்கு வந்து என்னுடைய வரிகள்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு. இவருடைய டியூன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆரம்பிக்கும் போது ஒரு ராவாக இருக்கும், கேட்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். சரி கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமேன்னு தோணும். அப்புறம் அதை மெருகேற்றுவார் பாருங்கள். மெருகேற்றி ஒரு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி கொண்டு வந்துடுவார். அதனால் எனக்கு இவருடைய ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களை வந்து ஃபஸ்ட்டு பார்த்த உடனே நம்ம எடை போட்டுறக்கூடாதுன்றதுக்கு இவர் ஒரு உதாரணம். இவரு கூட கால்ஸில் ஒர்க் பண்ண அனுபவம் சார் சொல்கிற மாதிரி தான். ஃபஸ்ட்டு ராவாக தான் போட்டு கொடுப்போம் டியூனு. ஸோ அதை கேட்டுட்டு தான் சார் எழுதி கொடுத்தாரு. அப்புறம் இயக்குனர் சொன்னார், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாமா. ஸோ லிரிக்ஸஸ் கூட சொன்னார், கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணலாம் டியூனு. முதல்ல லிரிக்ஸ் எழுதி வாங்குங்க, அதுக்கப்புறம் அதில் ஃபிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பாடுவோம், அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நம்ம திருப்பி டியூன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அதில் அப்படி ஆரம்பித்தது தான். அதுக்கு வரைக்கும் ஃபோன் கால்ஸ் எதுவுமே கிடையாது. என்ன டியூனை மாற்ற சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது கடுப்பாக இருக்குமா? டியூன் மாற்ற சொல்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் ஃபோனில் பேசினது கிடையாது. லிரிக்ஸ் மட்டும் எனக்கு வந்துருச்சு. ஏன்னா டியூன் வாங்காமல் தான் லிரிக்ஸ் போட்டு கொடுத்தது. ஸோ லிரிக்ஸ் போட்டு கொடுத்துட்டு, ஆனால் அதில் எனக்கு ஒரு தடைகளை தாண்ட முடியாது தரணும் அந்த பாடுங்க பரவாயில்ல கேட்போம் ஃப்ரேஸ். அந்த ஃப்ரேஸில் இருக்க அந்த லைன் மட்டும் பயங்கர இம்பேக்டாக இருந்தது. அப்புறம் கீழே வந்து அந்த சரணம் போர்ஷன் வந்து, அச்சமில்லையே உனக்கு துணிவே துணை என்ன விதை ஒன்று போடு, உண்மை இருந்தால் அந்த ஃப்ரேஸ் வந்து என்னை ரொம்ப இம்பேக்ட் பண்ணுச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் சரி நம்ம நேரில் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியூன் மாற்றிக்கலாம். ஃபிட் ஆகலை, ஒரு வேளை சந்தத்தில் உட்காரல, கொடுத்த டியூன் சந்தத்தில் உட்காரலாம், அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் பார்த்தோம். ஃபஸ்ட்டு டைம் அவரை பார்த்த உடனே டியூன் அன்னைக்கு நைட்டு உட்காந்து எழுதுனதும் அந்த வான்மதி. ஃபஸ்ட்டு டைம் எத்தனை மணிக்கு பார்க்குறாருன்னா 1:30 மணிக்கு நைட்டு 1:30 மணிக்கு பார்க்குறோம். நான் வீட்டில் இருக்கேன், வந்துட்டு அடையாறில் வந்து மாமா வீட்டில் தங்கியிருந்தேன். அப்போது அவள் வந்துட்டு கீழே இருக்கேன் வாங்க அப்படின்னு. எங்கே கீழே இருக்கீங்க? சபரீஷ்க்கு ஏற்கனவே தெரியும், கால்ஸ் இயக்குனர் சபரீஷ்க்கு வீடு தெரியும் ஏற்கனவே. அவரும் இவரும் காரில் வந்துட்டு கீழே இருக்கேன். பெசன் நகர் பீச் பக்கம் தானே எனக்கு அடையாறுலேருந்து. பெசன் நகர் பீச்சுக்கு போகலாம் அப்படி. அப்புறம் அப்படியே ஷார்ட்ஸோட இறங்கி வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு இவரை மீட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு டைம் மீட் பண்ணுறாரு. அந்த டியூனை காமிச்சேன். அப்போது அது வரைக்குமே ரஃபாக பாடி தான் அனுப்பியிருந்தது. ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் எதுவுமே வந்து அதில் ஸ்கோர் பண்ணி வைக்கவே இல்லை. ஸ்கோர் பண்ணதுக்கப்புறம் அப்போ தான் காரில் போட்டு காமிக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்குது, எதிர்பார்த்ததை விட இந்த ட்ராக் சூப்பராக வரும் அப்படின்னாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு
அந்த பாட்டு தான் எழுதப்பட்டுச்சு. அந்த பாட்டு தான் ஃபஸ்ட்டு நம்ம கம்போசிங்க்கு பண்ணி கொடுத்தது. அப்போ தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறோம். சொல்லும் போது இந்த ட்ராக் செம்மையாக வரும், சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு. அதே மாதிரி ட்ராக் நான் என்ன லிரிக்ஸ் எதிர்பார்த்தனோ அது அவர்கிட்ட இருந்து எனக்கு வந்துருச்சு. அவர் என்ன என்கிட்ட இருந்து டியூன் எதிர்பார்த்தாரோ அது அவருக்கு போய் சேர்ந்துருச்சு. ஸோ அப்படி ஒரு காம்போவில் ஒர்க் அவுட் ஆச்சு. அதுலேருந்து அப்படியே ட்ராவல் வந்தது தான் பேக் டு பேக் படங்கள். படம் என்னும் காகிதம் நேற்று சிங்கிள் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுலேயுமே சார் வந்து அதில் 2 பாட்டு எழுதியிருக்காரு. பரமனில் 2 பாட்டு. இந்த வான்மதி கால்ஸில் வந்து அதுதான் ஸ்டார்ட் அப் எங்களுக்கு. இதுதான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்போட ஸ்டோரி. சூப்பராக சொன்னீங்க. இப்போ அடுத்ததாக வந்து உங்களோட இண்டஸ்ட்ரி ஸ்டோரி, நீங்கள் எப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்க, ஸோ அதெல்லாம் வந்து எங்க கூட ஷேர் பண்ணுங்க. இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலாக நான் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனர். அப்பா வந்து பிரிண்டிங் லைனில் இருந்ததுனால, ஸோ ஆஃப்டர் ஸ்டடீஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு, ஸோ நானும் டிசைனிங் வந்து கெரியராக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்பில்ட்டாக எனக்கு வந்து மியூசிக்கோடைய ஆர்வம் வந்து இருந்துச்சு உள்ள. அது எனக்கு எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்றது தெரியல. பட் ஃபேமிலியில் அப்புறம் ஸ்கூல் டைம்ஸ்லாம் படிக்கிறத தவிர்த்து மற்ற வேலை எல்லாமே பண்ணுறது. படிக்கிறதுனா ஸ்கூல் புக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாட்டு புக்காக தான் இருக்கும். வீட்டில் இருந்தால் ஏதாவது தாளம் தட்டிகிட்டே இருப்பேன். ஸோ இப்படி தான் அதனுடைய உருவாக்கும். பட் ஃபேமிலியோட சுச்சுவேஷன் கொஞ்சம் கொஞ்சம் மாற மாற நமக்கு ஜாபுக்கு போய் ஒரு கெரியரை சூஸ் பண்ணி ஆகணுன்ற கட்டாயம் வந்துருச்சு. ஸோ அப்போ கெரியர்லேருந்து அப்படியே கிராஃபிக் டிசைனிங், மல்டிமீடியா, டிப்ளமோ மீடியா ஆர்ட்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கெரியர்லேயே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மியூசிக் படிக்க ஆரம்பிச்சு. கர்நாடிக் படித்தேன். ஒரு 6 இயர்ஸ் கர்நாடிக் படித்தேன். கர்நாடிக் கர்நாடிக் வோக்கலிஸ்ட்டாக பாட்டு பாடணும் அப்படின்றது தான், பாட்டு பாடணும், சினிமாவில் நல்லா பாட்டு பாடணும் அப்படின்றது தான் எனக்கு ஆசையாக இருந்தது. பாடகராக ஆகணும்னு வந்து அதுக்கப்புறம் ஒரு ஜாபாக மாற அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ வாய்ப்பு தேடுறவனா இருக்காத, வாய்ப்பு கொடுக்குறவனா இருக்கணும் இன்றைக்கும். ஸோ அதை வந்து இன்னும் உன்னால் வேறு மாதிரி என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு. ஸோ அப்புறம் டிஜிட்டலைஸாக சாஃப்ட்வேர்ஸ்லாம் கற்றுக்கிட்டு நிறைய மியூசிஷியன்ஸோட பழக்கிறது கொள்வது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி, ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இவ்வளோ பெரிய ட்ராவல் வந்திருக்கு. ஸோ பாடகராக ஆகணும்னு வந்து இப்போ வந்து மியூசிக் டைரக்டர் ஆயிட்டாரு. பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, டைரக்டராக ஆகணும்னு வந்திருக்காரு இண்டஸ்ட்ரிக்கு. ஆனால் நீங்கள் பாடலாசிரியர் ஆயிட்டீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து டைரக்டர் ஆகிறதுக்கு தான் வந்தேன். எனக்கு ஏற்கனவே வந்துட்டு நான் காலேஜ் படிக்கும்போதே ட்ராமாஸ், காலேஜ்லேயே ட்ராமா போடுவேன். அங்கேயே காலேஜில், அப்புறம் வெளியில் யூனிவர்சிட்டி காம்படிஷன், அதெல்லாம் கதை, திரைக்கதை, வசனம் எழுதுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கவிதையும் கூட எழுதிட்டு இருப்பேன். கவிதை போட்டியிலும் நல்லா வருவேன். ஆனால் எனக்கு வந்து மெயினாக வந்து பாடலாசிரியரை விட இயக்குனர் ஆகிறது தான். ஃபஸ்ட்டு இயக்குனர் ஆகிறதுக்காக வந்தேன். யாமன் ஒரு ஸ்டோரி, ஹாரர் த்ரில்லர். அது வந்துட்டு பாட்டு வேறு ஒரு மியூசிக் டைரக்டர். அப்போல்லாம் எனக்கு தமிழ் எனக்கு வந்து அறிமுகம் இல்லை. RS ராஜ் பிரதாப் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் டைரக்டர். அவரோட காம்பினேஷனில் யாமன் ஒரு படம், நான் என்னோடய ஸ்டோரியில் உத்ரா உன்னிகிருஷ்ணன் ஒரு பாட்டு, முகேஷ் ஒரு பாட்டு, அது மாதிரி திவாகர், அது மாதிரி அவங்களாம் பாடினாங்க. அந்த ஸ்டோரி அப்படியே கொஞ்ச நாள் வந்து 2017 நடந்தது. இது ஒரு 5 days வந்து கேரளாவில் ஷூட்டே நடந்தது, இந்த படத்தோட ஷூட்டே நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரச்சனையால் ப்ரொடியூசரால் பண்ண முடியல, ட்ராப் ஆகிடுச்சு. அப்புறம் நான் அப்படியே அமைதியாக இருந்தேன். அந்த மியூசிக் டைரக்டருக்கு வந்து என்னுடைய வரிகள்லாம் ரொம்ப பிடிக்கும். யாமன்லேயே நல்லா எழுதினேன், அதனால் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு தூவன் ஒரு படம் அவருக்கு வந்து புக் ஆச்சு. தூவன்ல எனக்கு பாட்டு கொடுத்தாரு, ஒரே ஒரு பாட்டு. ப்ரொடியூசர் வந்துட்டு வேற ஒரு பாடலாசிரியர் வச்சு பாட்டு எழுதி வச்சுட்டாங்க. அது வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் ஒத்து வரல. அதனால் என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரே ஒரு பாட்டு நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னு. நான் ஒரு பாட்டு, ஆறாரோ பாட்டு கேளடான்னு சொல்லிட்டு சித்ராமா பாடுற பாட்டு, சித்ராமா பாடுறாங்க அவங்க பாட்டு அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆறாரோ பாட்டு கேளடான்னு ஒரு சாங்கு அது எழுதி கொடுத்தேன். அது ரொம்ப பிடிச்சி போய் அடுத்த பாட்டு செங்காட்டு பூமி, அந்த பாட்டு ஒரு அந்த சாங்கு, அதுவும் இவர் கூட பார்த்தாரு, அந்த படமே பார்த்தாரு. படம் ரிலீஸ் ஆகலை இன்னும், 2019 இதுவாச்சு, ரிலீஸ் ஆகிறது தான் இருக்குது. அதுக்கப்புறம் சரபுர சாரவண்டின்னு ஒரு பாட்டு, சின்ன பசங்க படம். அது அப்படியே தொடர்ந்து அப்படியே பாட்டு எழுதுவோம். உடனே பாட்டில் எல்லோரும் பாராட்ட ஆரம்பித்தோடனே எனக்கு பாட்டு எழுதுறதுக்கே அப்படியே ஒரு மைண்ட் வருது. அப்போ தான் சபரீஷோடைய அறிமுகம் கிடச்சி கால்ஸில் வந்து இணைஞ்சேன். அப்படியே இப்படி போயிட்டு இருக்கு ட்ராவல். உங்களை டைரக்டரா அடுத்து பார்க்க முடியுமா? கண்டிப்பா அதுதான் விரைவில் இருக்கு, ஒரு பெரிய ட்ரீட் இருக்கு. சோ யாமனுக்கு ஏன் நீங்க அடுத்த ப்ரொடியூசரை பார்க்கல? அதை நின்னுச்சு. நிறைய ப்ரொடியூசர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அது ஒரு சில இது செட் ஆகல. கண்டிப்பா கூடிய விரைவில் வந்துட்டு ப்ரொடியூசர் கிடைச்சது, கண்டிப்பா வந்துடும்.
ஓகே. ஸோ கால்ஸ் பத்தி மென்ஷன் பண்ண நேரத்துல வந்து விஜய் சித்ராவை பத்தி பேசலாம். ஸோ நீங்க பார்த்திருக்கீங்களா? நான் விஜய் சித்ரா பார்த்தது இல்லைங்க. இயக்குனருக்கு தான் நல்ல அறிமுகமும் இருக்குது. அவங்களோட பழக்கம் வந்து அவருக்கு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எல்லாமே இன்ட்ராக்ட் பண்ணுற இது நான் ஒன்லி ஸ்கோர்ஸ் மட்டும்தான். அப்போது எனக்கு பெரிய அறிமுகம் கிடையாது சபரீஷ் எனக்கு. ஒரு ஒரு பைலட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தேன். அந்த பைலட் ஃபிலிம் ஸ்கோர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என் படத்துக்கு பண்ணுறீங்களா அப்படின்றது ஒரு நாள் வந்து கேட்டார். ஸோ அப்படி இருந்து அறிமுகமாகி ஸோ 10 ரூமில் தானே நம்ம கம்போசிங் எல்லாமே நடக்கும். ரெக்கார்டிங்கில் வந்து ஸ்டூடியோஸில் பார்க்க அப்படி தான் பழக்கமே தவிர்த்து நம்ம டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ண பழக்கம் இல்லை இது. உங்களுக்கு? நான் படம்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியாக ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ணி பாட்டு எழுதுறது, அந்த பாட்டு எழுதி அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ரெக்கார்ட் பண்ண அந்த ட்ராக் ரெக்கார்ட் பண்ணியிருக்கும் போது இறந்துட்டாங்க அவங்க. நான் எழுதின பாட்டை கூட கேட்கல. ஆனால் கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு சித்ராவுக்காகவே எழுதுன மாதிரி இருந்தது. நான் சித்ராவை நிறையா சீரியலில் அந்த டிவியிலலாம் நிறையா பார்த்துருக்கேன். அதனால் அவங்களோட கேரக்டர் எனக்கு பிடிக்கும். அவங்க ரொம்ப எல்லாத்தையும் ஸ்வீட்டாக இருப்பாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு ப்ராடக்ட், இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட் செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க அம்பாசிடர். அவங்க தான் பண்ணுவாங்க. ஹோஷியான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்டு, அதுக்கு வந்து அவங்க அம்பாசிடர். அப்போ வந்துட்டு அவங்களும் அவங்கள பற்றி நிறையா சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்வீட் பர்சனு, நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க அப்படின்னா அவங்களோட கேரக்டர் எனக்கு தெரியும். அதனால் வந்துட்டு விஜய் சித்ரா பார்க்கலனாலும் அவங்களுக்காக அவங்க தைரியமான பெண்ணு, எதையுமே தைரியமாக எதிர்கொள்வாங்க அப்படின்ற ஒரு இது இருந்ததால் அவங்களுக்காக நான் பாட்டு எழுதினேன். அவங்கள பார்க்காமையே அவங்கள பற்றின பாட்டு. அந்த லிரிக்ஸ் வந்து எழுதின வான்மதி மறைந்திடும் நேரம் லிரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாருமே அந்த பாட்டு அன்றைக்கி ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஃபுல்லாகவே சித்ராக்காக எழுதப்பட்டது அப்படின்னு அந்த பேனோட்ஸில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவங்களுக்காக எழுதப்பட்ட பாட்டு. அவங்களுக்கு அது டெடிகேட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு அந்த சாங். ஸோ அது அந்த டைமில் ஒரு நல்ல வரவேற்பும் இருந்து, பட் அதே நேரத்தில் ரொம்ப அந்த டைமில் வேதனையாக எதுவுமே ரொம்ப நியூட்ரலாக தான் அதை அணுக முடிஞ்சுது. ஒரு சந்தோஷமாகவும் எடுத்துக்க முடியல. ஸோ அவங்க இல்லைன்ற அந்த ஒரு இதுவும் இருக்குது. பட் பார்த்ததில்லை. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு கோ ஸ்டார் அவங்க வந்து ஒரு ஹீரோயின், அவங்க லீட் ஸ்டார், அவங்க படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்றப்போ நம்ம ஒன்று நினச்சிருந்தோம். ஓகே, படத்துலலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரெஷ் ஷோ போடும் போதோ இல்லை செலிப்ரிட்டி ஷோ போடும் போதோ நம்ம நேரில் போய் மீட் பண்ணலாம், பேசலாம், அப்படி ஒரு ட்ரீமோடு இருந்தோம். சரி, ஒரு நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன், ஃபஸ்ட்டு படம் நமக்கு கண்டிப்பாக வருவாங்க கொள்வாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நம்ம அந்த நியூஸ் வந்து காலையில் கேட்கும் போது நமக்கு பார்க்கும்போது ஏடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. இத்தனைக்கும் அந்த படம் ஸ்கோர் போயிட்டுருக்கு. இன்னும் 2 நாளில் மிக்சிங் முடிய போகுது. இல்லை December 9th சம்திங் 7th அவங்களுடைய டெத் நியூஸ். இதே மந்தில் தான் 9th or 8th சம்திங் நினைக்கிறேன். அருமையா பகிர்ந்துக்கிட்டீங்க சித்ராவை பத்தி. ஸோ இப்போ டைரக்டர் சபரீஷ் பத்தி நம்ம வந்து பேசலாம். அவர் கூட 2வது படமா பரமன்ல இணைஞ்சிருக்கீங்க. ஸோ அது எப்படி இருக்கு அவரோட ஒர்க் பண்றது? அவரோட ஒர்க் பண்ணுற அனுபவம் வந்து சிறப்பான அனுபவம். கதைக்களம் வந்து நல்லா சூஸ் பண்ணிடுவார். பட் கால்ஸில் வந்து பெண்களை வந்து மையப்படுத்தி பண்ணுற ஒரு கதையாக இருந்துச்சு. அது உமன் எம்பவர்மெண்ட் பற்றி. ஸோ அதுதான் பேஸ், கம்ப்ளீட் ஸ்டார்ட் டு எண்ட் வந்து அதுதான் இருக்கும். ஸோ ஒரு பொண்ணு வந்து எப்படி போராடி ஒரு சமுதாயத்தில் லீட் பண்ணுறாங்க லைஃப்பை அப்படின்றது தான் அவங்களுடைய மெயின் ரோல். ஸோ அதை ஃபுல்லாகவே கதைக்களமாக வச்சு எடுத்திருப்பார். ஸோ பரமன் பார்த்திங்கன்னா அப்படியே அது கான்ட்ராஸ்ட். ஆனால் பரமனில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பார்ட் வந்து இதில் டைரக்ஷன் தான். இதே நிலவன் அப்படின்றவர் தான் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாக் வந்து எழுதியிருக்காரு. இதே நிலவன் அப்படின்றவங்க தேனியை சார்ந்தவங்க அவங்க சார். ஸோ ரொம்ப டயலாக்லேருந்து ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே பயங்கர பர்ஃபெக்ட். டைரக்ஷன் வந்து இவருடைய கேம் வந்து பயங்கரமாக ப்ளே அவரோட ரோல் வந்து பயங்கரமாக ப்ளே பண்ணியிருக்கார் சபரீஷ். ஸோ அதனால் அவரோட ஒவ்வொரு சீன்ஸும் பார்த்துட்டு சபரீஷ் பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஏன்னா இதில் கால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவரே கேமராமேன் ப்ளஸ் எடிட்டர், எல்லாமே மல்டிபிள் டேலண்ட்ஸ் அவர் அதில் கால்ஸ். ஸோ இதில் வந்து ஒன்லி டைரக்டர் மட்டும்தான். அதில் வந்து இதே நிலவன் சார் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி, ஸ்கிரிப்டு, டைலாக் எல்லாமே அவருடைய இது தான். ஸோ அது நல்லா. நீங்க சொல்லுங்க, சபரீஷ் கிட்ட பிடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயம் சொல்லுங்க. சபரீஷ் கிட்ட பிடிச்ச விஷயம்னா, சபரீஷ் வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். ஐயான்னு சொல்லிட்டு இது பண்ணிடலாம் ஐயா, அதை முடிச்சிடலாம் ஐயா,
எல்லாத்துமே பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுவார். எல்லாமே பயங்கரமாக இருக்கும். பிடிக்காத விஷயம் அப்படின்றது நான் இது வரைக்கும் சபரிஷ்கிட்ட 1:30 மணிக்கு வீட்டு வாசல்ல அது வேலை வாங்குறதுக்காக அந்த டைமில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அந்த பாட்டு வந்து நிறைய பேர் வந்துட்டு அதை பாராட்டும் போது பிடிச்சிருச்சு. அது ஆக்சுவலாக வந்து சபரீஷ் வந்து கூப்பிட்டு போகல, நான் தான் சபரீஷை கூப்பிட்டு போனேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் பார்க்குறோம் இவரை. பார்க்கறதுக்காக சரிங்க நீங்க எடுத்த இனிஷியேட்டிவ். ஆமாம், நான் தான் எடுத்தேன். ஸ்டுடியோவில் உட்காந்துட்டு இருந்தேன். ஐயா இன்னைக்கு முடிச்சிடலாம், நான் கான் காலில் போடுறேன் அப்படின்னாரு. நம்ம அப்படியே எழுதியே முடிச்சிடலாம், ஃபோன்லேயே உட்காந்து எழுதி முடிச்சிடலாம் அப்படின்னா. இதெல்லாம் ஃபோனில் உட்காந்து பண்ணுறதெல்லாம் லைன்ஸ் நல்லா இருக்குங்க, அவர்கிட்ட கொஞ்சம் நான் பேசணும், என்னை இன்ட்ராக்ட் பண்ண விடுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து என்ன பண்ணார், சரிங்க போகலாம், எப்படி போகலான்னு. சரி நான் வரேங்க. அவர் வீட்டுக்கு போயிட்டு அவரை பிக்கப் பண்ணிட்டு அங்கேருந்து பெசநகரம் எல்லாம் முடிச்சுட்டு காலைல வரும்போது 3:30 மணி. அதே மாதிரி இப்பயே வேணும் எனக்கு, நாளைக்கே ரெக்கார்டிங் சொல்லிட்டு ரொம்ப அவசரப்படுத்துவார். அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் ஆனால் பாட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் வந்து கேப் விட்டுருப்பாரு. அப்போ கேட்பேன், நீங்கள் வந்துட்டு என்ன உடனே வேணுன்றீங்க, இவ்வளோ நாள் கேப் விட்டு என்கிட்ட வாங்குறதுக்கு மட்டும் கரெக்டாக வாங்கிடுங்க. இல்லையா சிங்கர் வர்றதுக்கு இதுக்கெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது, ஐயான்னு தான் சொல்லுவார். சின்ன வயசு தான், அது திரைப்படக் கல்லூரி மாணவர். இன்னும் நல்லா பயங்கர ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணார்னா அவரது சினிமா துறையில் பயங்கரமாக வருவார். ஓகே, நைஸ். ஸோ பரமன் பற்றி பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கொண்டாட்டம் கும்மாளம் சாங் வேல்முருகன் சார் பாடினது, ஐ திங்க் அதுக்கு மேசிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ். கொண்டாட்டம் கும்மாளம் அப்படின்ற பாட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் லிரிக் எழுதிட்டு அவர் வந்து டியூன் போட்டது பாட்டு. நான் ஃபஸ்ட்டு லிரிக் எழுதிட்டேன். இப்போ லிரிக் எழுதிட்டு டியூன் போடுறதுக்கு மியூசிக் டைரக்டர் ரொம்ப கஷ்டம். இப்போ இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து டியூன் கொடுத்துருவாங்க, அதுக்கு லிரிக் ரைட்டர் வந்து பாட்டு எழுதணும். அதுதான் வந்துட்டு இப்போ இருக்கிற. சரி இருங்க, அப்படியே மியூசிக் டைரக்டர் கிட்ட சொல்லலாம். சொல்லுங்க. அவரு ரொம்ப டியூனுக்கு லிரிக்ஸ் போடுறது கஷ்டமா இல்லை லிரிக்ஸ்க்கு டியூன் போடுறது கஷ்டம்? லிரிக்ஸ்க்கு டியூன் போடுறது ரொம்ப கஷ்டங்க. லிரிக்ஸ்க்கு டியூன் போடுறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா ஒரு இப்போ நான் ஒரு டியூன் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த சந்தத்தில் அந்த மீட்டரில் உட்காந்து அவங்க எழுதிடுவாங்க, வார்த்தைகளை எப்படியோ அடக்கி வச்சு எழுதிடுவாங்க. பட் எனக்கு அந்த காலத்தில் இங்கே ஒரு விவாத மேடை வரப்போது, சொல்லுங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை, அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்கு டியூன் பண்ணுறது தான் வந்து ஒரு கஷ்டம் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே சொல்லுங்க. டியூனுக்கு லிரிக்ஸ் எழுதுறது ரொம்ப கஷ்டம். எப்பயுமே வந்துட்டு இப்போ சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளை நம்ம அமைக்கணும். வார்த்தைகள் வந்துட்டு அந்த டியூனுக்குள்ளே உட்காரணும். அப்போ தான் வந்துட்டு இப்போ இவர் டியூன் கொடுத்துட்டாருன்னா ஏதோ சுச்சுவேஷன் நம்ம எந்த வார்த்தை வேணாலும் அதுக்கு அந்த தனனா அப்படி தனனான்னு கொடுத்துருவார். அந்த தனனாவுக்கு ஏதாவது வார்த்தை போட்டாக்கா ஏற்றுக்க மாட்டார், டைரக்டர் ஏற்றுக்க மாட்டார், இவரே ஃபஸ்ட்டு ஏற்றுக்க மாட்டார். இவரும் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி லைன் வேணும்ன்ட்டு வாங்குறவர். இவரும் டைரக்டர் ஏற்றுக்கிட்டாலும் இவர் ஏற்றுக்க மாட்டார் சில டைமில். அதனால் நிறைய லைன்ஸ்லாம் மாற்றிருக்கோம். ஆனாலும் எனக்கு வந்து அது ரொம்ப பழகிட்டதால் சின்ன வயசுல இருந்து நான் இளையராஜா சாரோடைய பாட்டை கேட்டு அந்த பாட்டை நான் அந்த டியூனை வச்சு நான் லிரிக் எழுதுவேன். நிறைய பாட்டு அது மாதிரி எழுதியிருக்கேன். அதனால் அதை நான் பழக்கப்படுத்திட்டதால எனக்கு ஈஸி. மற்றவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் அதுக்கு உட்கார வைக்க முடியாது. இப்போ வாலி சார்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எப்படி இருந்தாலும் அவர் எழுதி முடிச்சிடுவார். அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி எழுதி முடிச்சிடுவார். அது மாதிரி நான் கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன். அது மாதிரி அவர் எழுதி கொடுத்த அந்த லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நானுமே ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டியூன் கொடுத்து தான் லிரிக்ஸில் வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா படங்கள் வந்து ஒவ்வொரு படமும் வெவ்வேறு மாதிரியான ஜானரில் வந்து கையாள வேண்டியது. நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் லவ் ஸ்டோரி பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் காமெடி சப்ஜெக்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா க்ரைம் த்ரில்லர். ஸோ ஒரு படத்துக்கும் ஒரு மாதிரியான ஜானர்ஸில் வந்து மியூசிக் கம்போசிஷன் நடக்கும். ஸோ அப்போ என்னென்னா வந்து டியூன் எல்லாத்துக்குமே சிலதுக்கு என்னென்னா ஒரு பல்லவி மட்டும் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் லைன்ஸ் ஒரு ஃபஸ்ட்டு பல்லவி ஃப்ரேஸ் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கம்போஸ் பண்ணி மீதி இருக்கிற சரணம் போர்ஷனை வந்து டெவலப் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் லிரிசிஸ்ட் எழுத வைப்போம். ஸோ அதுக்கப்புறம் அதை காலப்போக்கில் அப்படி நானே என்னுடைய ரொட்டீனை வந்து மாற்றிக்கிட்டேன். இல்லை ஒரு சில படங்களுக்கு ஒரு சில பாடலுக்கு இப்போ வான்மழையை பார்த்திங்கன்னா பரமனில் அது வந்து ஃபுல்லாக எழுதி கொடுத்து கம்போஸ் பண்ணது தான். அது அந்த சீன் பார்த்து கம்போஸ் பண்ணது. அட் த சேம் டைம் வந்து சாரை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 லைன்
அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் பல்லவி ஃப்ரேஸ் அது மட்டும் ஒரு வாங்கி பெரிய கதை. ஆன்மொழியா கதை வந்து பெரிய கதை. அப்படி கம்போஸ் பண்ணது தான் அது. அது கம்போஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு அந்த ஒரு டெப்த்து தெரியும் இல்லைங்களா, அந்த லைன்ஸ் எப்படி வந்திருக்கு இல்லையா, கரெக்டாக அந்த சந்தத்தில் உட்காந்துருக்கா, அந்த டெம்போவை தாண்டி போகுதா இல்லை இருக்கா அப்படின்றப்போ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எனக்குன்னா அந்த பல்லவி இருந்துன்னு அதுக்கப்புறம் அந்த எதுகை மோனைன்னு சொல்லுவாங்க, அந்த பாடல் லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆர்டர் வைஸாக இருக்கும். சரி ஓகே இதை தான் இங்கே ஆனால் பட் கொடுத்தது ஒன்று, அங்கே பாட்டு வந்தது ஒன்று. கொண்டாட்ட கும்மாளம் கேட்டாங்க, அதை விட்டுட்டு நம்ம வேற எங்கேயோ போயிட்டோம். கொண்டாட்ட கும்மாளம் பாட்டு வந்துட்டு ஒரு பெரிய மேசிவ் இம்பேக்ட் கொடுத்தது அப்படின்னு கேட்டிங்க. கொண்டாட்ட கும்மாளம் எழுதினது நான் முன்னாடி லிரிக் எழுதிட்டு இருந்தேன். அதை வந்துட்டு இவங்க டியூன் பண்ணியிருந்தாங்க. டியூன் பண்ணிவிட்டு ஆரம்பத்தில் ஒரு ஃப்ரேஸ் பண்ணி வச்சுருந்தேன், நிறையா பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாமே ஆல்டர் பண்ணி அதை எடுத்து இங்கே போட்டு இதை எடுத்து இங்கே போட்டு நிறைய ஆல்டர் பண்ணி அதை ஒரு அரேஞ்ச் பண்ணி ஒரு பாட்டாக கொண்டு வந்து எல்லாம் இவர் பண்ணது தான். என்னோட லைன்ஸ் தான் இங்கே எடுத்து அதை போட்டு இன்னும் ஒரு 2 லைன் வேணும், இன்னும் ஒரு 4 லைன் வேணும், இவ்வளோ எழுதியிருக்கேன், இன்னும் ஒரு 4 லைன் வேணும். அப்போ உழைப்பும், நான் ஒரு கவிதை அரங்கத்தில் வந்து உழைப்பும் ஒரு தவம் தான், உழைப்பில்லா உடல் கூட சவம் தான், அந்த வரிகளை வந்துட்டு இதில் கொடுத்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதை எழுதி அதுக்கப்புறம் அதை அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதி பாட வச்சு வேல்முருகன் சார் வந்துட்டு ரொம்ப சூப்பராக பாடி கொடுத்தாங்க. அவர் பாடினது பயங்கரமாக பாடி கொடுத்தாங்க. வாய்ஸ் எல்லாமே வேல்முருகன் சார் பாடினாலே அது ஒரு பெரிய. கண்டிப்பா எஸ்பெஷலி நாட்டுப்புற சாங்ஸ்க்கு அவரோட இது. ஆமா. அடுத்ததா வந்து உங்களோட சிங்கிள் ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கு, நோட்டம் விடுங்கடான்னு. ஸோ அதுவுமே பீட்ஸா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், ரொம்பவே சூப்பரா இருக்கு. நான் கமெண்ட்ஸுமே பார்த்தேன், நிறைய பேர் பாசிட்டிவா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சிங்கிள் பத்தி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ். பணம் என்னும் காகிதம் வந்து அப்படியே அது இதுல இருந்து வேற ஒரு ஜானருக்கான படம் தான். ஸோ அது படம் வரும்போது உங்களுக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அது பட் எங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா எதனாலும் ஷேர் பண்ணுங்க. எக்ஸ்க்ளூசிவ் சொல்றது இன்னும் இப்போதான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்க்ளூசிவா சொல்றதுக்கு வந்து நமக்கு ஒரு டீசர் மாதிரி டீசர் கட்டி ஏதாவது வந்ததுன்னா இது எதாவது தழுவின படம் அப்படின்றது உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு கெஸிங் வந்திருக்கும். ஸோ அன்டில் அது வரைக்கும் நீங்கள் அந்த டைட்டில்லே உங்களுக்கு தெரியும், பணம் எனும் காகிதம். நம்ம தேவைப்படும் போது கிடைக்கிற பணம் தான் நமக்கு உதவும். தேவைப்படாத போது கிடைச்சதுன்னா அது வந்து அந்த தேவைக்கு கிடைக்காத பணம் வந்து காகிதம். ஆக்சுவலாக நான் இதை தான் யோசிக்க சொன்னேன், யோசிக்கிறதுக்கான கேப் விடலை உங்களுக்கு. ஏன்னா அந்த டைட்டில்லே வந்து படத்தினுடைய ஃபுல் ஸ்டோரி இருக்கு. எனக்கு பெரிய ஆபத்து எனக்கு இப்போ பணம் தேவை, அப்போ கிடைக்காத பணம், அந்த ஆபத்துலாம் வந்துட்ட பிறகு, அதனால சில இழப்புகள்லாம் ஏற்பட்ட பிறகு எனக்கு கிடைக்குதுன்னா அதை நான் வந்துட்டு வெறுப்பாக தான் பார்ப்பேன். அது தேவையில்லாத ஒரு காகிதம் தான் எனக்கு. அப்போ அதுதான் அந்த அதான் சொல்லுவாங்க இல்லையா, மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். அதுதான் பணம் என்னும் காகிதம். ஸோ அந்த விஷயம் வந்து உள்ளே இருக்குது. பணம் என்னும் காகிதம் டைட்டில் இருந்தாலும் பட் ஒவ்வொருத்தரோட லைஃப்பில் வந்து என்ன மாதிரி ப்ளே பண்ணுது பணம் வந்து அப்படின்றது தான் படத்தினுடைய. இதில் அறிமுக நாயகனாக வந்து வெற்றி ஜெயதேஷன் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அறிமுகம் மாதிரியே தெரியாது, நல்லா பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே புதுமுகங்கள் தான். தினகரன் சொல்லிட்டு வில்லனாக பண்ணியிருப்பாரு, அவரும் வந்து ஷெரீஃப்னு ஒருத்தர் வந்து நல்லா காமெடி பண்ணியிருப்பாரு. அதுவும் அது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாகவே தெரியாது. ஒரு மாமியார் கேரக்டர் கூட வந்துட்டு எனக்கு அவ்வளோ நல்லா பண்ணியிருப்பாங்க. உண்மையாகவே அப்படியே நடக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மாமியார் அப்போ நீங்கள் நடிச்சிருக்கீங்களா? அவங்க மாமியார் கேரக்டர் வெற்றி ஜெயதேஷோட மாமியார் கேரக்டர் அது அப்படியே உண்மையாகவே நடிச்சிருப்பாங்க. அப்போ அங்கே நடிச்சிருக்கவங்களாம் புதுசாகவே தெரியாது, ஆனால் நல்ல வரவேற்பு இருக்கும். புது படங்களுக்கெல்லாம் இது மாதிரி சின்ன படங்களுக்கெல்லாம் தேட்டர்ஸ்லாம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக சாதிக்கும். இந்த படம் கண்டிப்பாக சாதிக்கும். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் அந்த மூவிக்காக அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் 2 பேருமே மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. திரைத்துறையில் இருக்கிற கஷ்டங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க? ஐ மீன் மியூசிக் இண்டஸ்ட்ரி பாலிடிக்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ அது எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மியூசிக் இண்டஸ்ட்ரி வந்துட்டு பாலிடிக்ஸ் எல்லா விஷயத்துலையும் பாலிடிக்ஸ் இல்லாமல் இல்லை. சினிமா துறையிலையும் பாலிடிக்ஸ் இருக்குது. அது வெளியில் ரொம்ப தெரியணும். அது வந்து லைம் லைட்டில் இருக்கிறதால என்ன பாலிடிக்ஸ், இவர் அவரை தூக்குறது, ப்ரொடியூசர்லாம் இப்போ அப்பட்டமா மக்களுக்கே தெரிய வருது. பட் பின்னாடி மியூசிக்ல என்ன நடக்குது அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அதனால தான் நான் உங்களை கேட்குறேன். இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய படத்துக்கு வந்து பாடல்கள் ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க, பிஜிஎம் ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க, பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க. அது வந்துட்டு எதனால் நடக்குதுன்னா சில இடைத்தரகர்கள், சில ப்ரொடியூசர்ஸு, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இப்போ ஒரு சில விஷயம்லாம் அவங்க பண்ண சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா
தொடர்ந்து காதிலே கேட்க முடியாத ரொம்ப சவுண்டிங்கான பாட்டெல்லாம் ரொம்ப ஹிட் ஆகிட்டே இருக்குது. இப்போ அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க பண்ணாதான் கரெக்டாக இருக்கும், அவங்க பண்ணாதான் கரெக்டானு ஒரு முத்திரை குத்திட்டு அவங்கள பிடிச்சி இழுத்து வச்சு அவங்களுக்கு 10 படம் இருக்கும். விட ஃபேவரட்டிசம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம் அவங்கள பிடிச்சி இழுத்து வச்சு அதான் டீமாக இருக்கிறாங்க. இவங்க தான் பண்ணணும், எனக்கு இவங்க தான் பண்ணணும், அவங்க தான் பண்ணணும்னு. புதுசாக யாராவது வராங்கன்னா அவங்கள வந்துட்டு அந்த டீமே ஒரு குழுவாக இருப்பாங்க. அந்த டீமே அவங்கள எப்படி ரிஜெக்ட் பண்ணலாம், அவங்கள எப்படி கீழே தள்ளலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. டீமாக குழுவாக வர்றது தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. கேங்கப் நடக்குது கண்டிப்பாக. என் சைடில் இருந்து நான் அந்த விஷயத்த நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எனக்கு ஸ்ட்ரகிள்ஸ் நிறையா இருக்குது, படங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. பட் இப்போது நான் இத்தனை படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் அதனுடைய ஸ்ட்ரகிள்ஸ் தான் இப்போ இது வரைக்கும் நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. மேபி என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்னால், மூவிஸில் வந்து நம்ம இப்போ நமக்கு கம்ஃபர்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ரெக்கார்டிங் ஸ்டூடியோவோ இல்லை இதில் நமக்கு இந்த மியூசிஷியன் எனக்கு தேவை இப்படின்னா அது வந்து நமக்கு அது கிடைக்காது. ஸோ அது மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நிறைய. பிகாஸ் நீங்க வந்து ஒரு பிகினர் அப்படின்றதுனால அதுவுமே இருக்கு. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் ஃபண்டிங் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ சின்ன படத்துக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சில பேரோட மணி அஃபோர்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் தான் வந்து நான் நிறைய ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மேபி இதுக்கப்புறம் வர விஷயங்களில் வந்து என்னோட சைடில் இருந்து அந்த மாதிரி இருக்கிறதில்ல. இது மாதிரி எனக்கு நான் ஃபேவரிசம் அப்படின்ற அந்த விஷயம் வந்து பார்க்குறதில்ல. எனக்கு என்ன டேலண்ட்ஸ் தான் நானுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன் அந்த இடத்துக்கு. ஸோ டேலண்ட்ஸை வந்து நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்ற அந்த இடத்துல இருக்கிறதுனால ஸோ யாரெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்களோ அவங்கள பிக் பண்ணி தான் யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த ஸ்ட்ரகிள்ஸ் பாலிடிக்ஸ் நான் இது வரைக்கும் நான் பார்க்கல. மேபி எனக்கு இந்த ஃபண்டிங் இஷ்யூஸ், ஸ்டுடியோ இஷ்யூஸு, இந்த மாதிரியான விஷயம், ப்ரொடியூசர் இது தரமாட்டேன்றன்னு சொல்கிறாங்க, இது பண்ண மாட்டுறாங்க, இது செய்ய மாட்டுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறதுனால கொஞ்சம் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் தான் நான் அனுபவிச்சுட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 பேருமே இணைஞ்சு ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ ஒரு டூவோவாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் மியூசிக் போடுற எல்லா படங்கள்லையுமே அவர் தான் உங்களுக்கு லிரிசிஸ்டா? எப்படி அது அடுத்து எப்படி ஒர்க் பண்ண போறீங்க? இப்போ ஒரு பாட்டாச்சும் எழுதிருவேன். இல்ல இப்போ மத்தவங்களுக்கு அவரு கொடுத்தா கூட நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், நானே கொடுக்க சொல்லுவேன். இப்போ இவர் எப்படின்னா, சாரி சார் இன்டரப்ட் பண்ணுங்க சார். இப்போ இவர் எப்படின்னா சார் வந்து கில்டில் இருந்தாங்க. ஸோ கில்டில் இருந்தாங்க. ஸோ நிறைய டேரக்டர்ஸ் அவருக்கு தெரியும். ஸோ நிறைய பேர் அவருக்கு கான்டாக்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்குது. ஸோ எப்படின்னா எனக்கு யார் இருந்தாலும் மியூசிக் டைரக்டர் இருக்காங்க, இதோ வந்துடுறேன் தம்பி உங்களோட அப்பாயின்மெண்ட் இருக்குமா, அவருக்கு சார் என்ன சார் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா நான் இருக்க மாட்டேன், வாங்க சார் ஸ்டூடியோக்கு வாங்க சார். உடனே பார்த்தா ஒரு 2 டேரக்டரோட 3 டேரக்டர். எனக்கு இப்போ பணம் என்னும் காகிதம் பண்ணதாக இருக்கட்டும், இப்போ பரமன் வந்து ஹேப்பனிங் இது நடந்ததாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து இவர் தான் இந்த சைட்லாம். ஏன்னா இவர் தான் பரமனுக்கு வந்து எனக்கு முன்னாடி இவர் தான் அந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதினார். ஸோ இந்த கொண்டாட்டம் குமாலம் வந்து இப்போ அந்த ஒரு வேற ஒரு மியூசிக் டைரக்டர் தான் பண்ற மாதிரி இருந்துச்சு. சபரீஷ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமே கால்? எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் செகண்ட் படத்துக்கு வேற ஒரு ஜெயகிரிஷ் மாறினாரு. ஜெயகிரிஷ்ட போயிட்டாரு. ஜெயகிரிஷ் ஒரு பாட்டும் பண்ணிட்டாரு, 2 பாட்டு பண்ணிட்டாரு. அந்த டூயட் சாங் ஒன்று பண்ணியிருந்தாரு. அவர் ஏனோ நெஞ்சில்னு ஒரு பாட்டை பார்த்துருப்பீங்க, டூயட் சாங். அது ஜெயகிரிஷ் தான். அந்த சாங். அப்புறம் அவருக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்ததால நிறைய முன்னாடியே நிறைய படம்லாம் புக் பண்ணிட்டு இவங்க கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்தது. அதனால நான் இதுதான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்து வந்தார் என்கிட்ட. அப்படி இருந்து வந்து அப்படி பரமன் வந்து நடந்தது. ஸோ அதனால இவர் எதுவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து படங்கள் வர்றது எல்லாமே பணம் என்னும் காகிதம் நடந்ததே சார் அவ்வளோதான். ஸோ அவர் தான் அந்த டீம் வந்து இன்ட்ரோ கொடுத்தது, சார் தான் இன்ட்ரோ கொடுத்தாங்க. இல்லை நான் வந்துட்டு ரெஃபர் தான் பண்ணேன். அவங்க வந்துட்டு இவரோட பாட்டு இதெல்லாம் கேட்டு இதை பார்த்து ஒரு டேலண்டான தான் சொல்லிட்டு இப்போ நான் யாரை வேணாலும் ரெஃபர் பண்ண, யாரை வேணாலும் சொல்லலாம். ஆனாலும் அவங்களுக்கு திறமை இருந்தால் தான் அவங்க வந்து கமிட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த படத்தில் வந்து இப்படி சார் பாட்டு எழுதிட்டாரு. ஸோ அடுத்தடுத்த படங்களில் வர்றதில் வந்து சார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே உள்ளே கூட்டிட்டு வரலாம் அப்படின்ற அந்த ஒரு பாருங்க, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உள்ளே கூட்டிட்டு வரலாம்னு சொன்னீங்க. அப்ப அவர் சொன்ன இண்டஸ்ட்ரி பாலிடிக்ஸ்க்கும் நீங்க இல்ல அது அவர் என்ன சொல்ற ஃப்ரெண்ட்ஸ்னா இங்க வந்து சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, வர்றதுக்கு முன்னாடியே சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ், என்கரேஜ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்து சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு தான் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஒரு இதுவா வந்துட்டு இங்க வந்து இணைஞ்சிருப்பாங்க.
இங்கே வந்துட்டு இணைஞ்சு இவங்க வந்துட்டு இது வர்றது அவங்க பாலிடிக்ஸ் வேற. நம்ம வந்து முன்னேறணும், நம்ம கூடயே இருந்தவங்க அவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம தூக்கி விடுறது வந்து தப்பு இல்லை. ஆமாம், இப்போ ஒருத்தர் கைப்பிடிச்சி கூட்டு வர்றது தப்பு இல்லைல்ல. இப்போ ஆமாம், இதுக்கு முன்னாடி நான் கால்ஸ் பண்ணுற முன்னாடி இவரை பார்க்கறதுக்கு வரைக்கும் எனக்கு வேற ஒரு ஃப்ரெண்டு லிரிக்ஸ் எழுதிட்டு இருந்தார். கால்ஸுக்கு அப்புறம் இவரோட நான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ இனி அடுத்து வர படங்கள்ல எல்லாமே சார் டியோ மட்டும் இல்லாமல் இன்னும் 3-4 பேராக வந்து நாங்கள் இணைஞ்சு ஒர்க் பண்ணணும் அப்படின்ற நான் சார்கிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். சார் இவங்களை கூப்பிடணும், அவங்க கூப்பிடணும், லாஸ்ட் டைம் ஆனால் கண்டிப்பாக இதுக்கப்புறம் வரக்கூடிய படங்களில் நான் சொன்ன மாதிரி சாராக இருக்கட்டும், என்னோட அவர் இன்னொருத்தர் ஜெகதீஷ் நேம் வரல டக்குன்னு, ஜெகதீஷாக இருக்கட்டும், எல்லாரையுமே போனாவாக இருக்கட்டும், அவங்க 3 பேருமே கால்ஸில் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த டீம் அப்படியே பரமனில் எழுதணும் அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து வேற மாதிரி சார் எழுதினாங்க. அப்புறம் ஏகதசி சார் எழுதியிருக்காரு. ஸோ அடுத்த படத்தில் 3 பேர் ஒரு காம்போவாக எல்லாம் வருவோம் அப்படின்ட்டு. நாங்கள் 3 பேர் காம்போ, 4 பேர் காம்போ வருவோம். அடுத்த வாட்டி ஒரு படத்துக்கு வருவோம், நாங்கள் 4 பேர் எங்கேயோ இன்டர்வியூவில் இருப்போம். 2 எக்ஸ்ட்ரா சேர் வந்து நாங்கள் ப்ராப்பர்ட்டி டிமாண்ட் பண்ணுறோம் எங்கள் சிஇஓ கிட்ட இந்த இன்டர்வியூ மூலமா. ஓகேங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட் உங்களோட ஃபியூச்சர் என்டீவர்ஸ்க்கு. அப்போ பணமெனும் காகிதம் வந்து 2025 ரிலீஸ். எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த படத்தை? ஜனவரி லாஸ்ட், பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல வந்துட்டு அந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பணமெனும் காகிதமும் ஒரு பெரிய நிறைய தியேட்டர்ஸ்லாம் கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கும் திரைத்துறை உலகத்தில். ஏன்னா அது புதியவர்கள்லாம் வந்து ஒரு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. வெற்றி ஜிதேஷ், இளங்கோ நாராயணசாமி இயக்குனர், அது மாதிரி நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு டீம், பாண்டிச்சேரி டீம் ஃபுல்லாக. இயக்குனர் மட்டும்தான், இயக்குனரும் மியூசிக் டைரக்டர் மட்டும் தான் சென்னை, மற்ற எல்லாமே பாண்டிச்சேரி. நானும் பாண்டிச்சேரி தான். ஸோ பாண்டிச்சேரின்னு சொல்லும்போது அந்த பிரகாசம் தெரிஞ்சுது உங்களோட ஃபேஸில். ஸோ ஆல் த பெஸ்ட் உங்களோட ஃபியூச்சர் என்டீவர்ஸ்க்கும். நெக்ஸ்ட் இயரும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் இயராக அமையணும்னு ஓஎச் சினிமா சார்பாக வாழ்த்துறோம். பிஃபோர் யூ கோ, உங்களை பாட வைக்காம அனுப்பிட்டா அது என்ன ஒரு இது சொல்லுங்க? அந்த சட்டத்தை மீறினா மாதிரி ஆயிடும். ஸோ 2 பேரும் சேர்ந்து எங்களுக்காக ஒரு சாங் ப்ளீஸ். சார் இப்போ பாட்டு கற்றுட்டு இருக்காரு மியூசிக் காலேஜில், அவரை பாட சொல்லலாம். மான்மழை ஒரு 4 இல்லை, என்னோட வேலையை இவர் தான் நிறைய சுலபமாக்கி கொடுக்கல. இவர் என்ன பண்றாருன்னா, இப்ப நான் பாடுற மாதிரி கம்போஸ் பண்ண மாட்டாரு, எல்லாமே மேலே தான் கம்போஸ் பண்ணுறாரு. நான் எப்படி பாட முடியும்? இவரே வேல்முருகன் சாரே வந்து ரொம்ப மேலே கம்போஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு கேட்டார். இருந்தாலும் அவர் பாடி முடிச்சுட்டார். அவர் பாடகர், அவர் பாடிடுவார். இல்லை, இப்போது அந்த சுச்சுவேஷன் வந்து நமக்கு டிமாண்ட் பண்ணதில்லை. இப்போ இந்த சுச்சுவேஷன் வந்து இந்த ஃபீல்டில் இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா தான் அந்த ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குன்றது ஆஸ் அ கம்போஸராக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இவ்வளோ டெக்னிக்கல் டேர்ம் வச்சு யூஸ் பண்ணுறேன்னே பார்த்துக்காதீங்க. ஏன்னா இந்த ஃபீல்டில் கொண்டாட்டங்கும் மாலும் சந்தோஷமே, இது அந்த ஃபீல், அந்த ரேஞ்ச் போச்சுன்னா தான் அதோட எல்லாருக்கும் அதை கேட்கும் போதே ஒரு இம்பாக்ட் கிடைக்கும். அது மாதிரி அதை கேட்டுட்டு என்னங்க என்னால் பாட முடியல அப்படின்னு சார் சொல்லுவார். அதான் சொன்னேன், வான்மதியும் அப்படிதான். வான்மதி மறைந்திடும் நேரம் தீவிழி, அது மட்டும் இல்லாம வான்மழையா செந்நீர் துளி, அதுவுமே கிட்டத்தட்ட ஹை ரேஞ்ச் தான். சாரி, 3 பாட்டுமே வந்து நல்ல ரேஞ்சில் தான். முகேஷ் எவ்வளோ ஹை ரேஞ்ச் கொடுத்தாலும் பாடிடுவார். முகேஷ் வந்து நிறைய பாட்டு, என்னுடைய பாட்டு நிறைய பாட்டு பாடியிருக்காரு. யாமனில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது. யாமனில், அதுக்கப்புறம் இப்போ காதல் போதைன்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கோம். அது நாளைக்கு நான் கேரளா போகிறேன் ஷூட்டிங்க்கு. ஒரு 4 days அங்கே ஷூட் இருக்கும். அந்த படத்தில் ஒரு 4 சாங், அதில் முகேஷ் ஒரு சாங் பாடியிருக்காரு. முகேஷ் நான் எழுதுகிற படத்தில் எல்லாத்துலேயுமே முகேஷ் பாடாமல் இருக்க மாட்டார். முகேஷ் முகம், அது தெரியும்ல உங்களுக்கு? அவர் தெரியும். ஸோ இப்போ நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, பாட சொன்னா 2 பேரும் எப்படி கதை கொடுத்துட்டு இருக்காங்க நான் யோசிச்சுட்டு இருக்கேன் உட்காந்து. என்ன டாபிக் அப்படியே மாத்திட்டு எஸ்கேப் ஆகிறது தான் பிளான் பண்ணோம். நோட்டை விடுங்கடா பாடுவோமா? நோட்டை விடுங்கடா, நோட்டை எடுங்கடா, கையில கிடைச்சாக்கா வெட்டு வெடிங்கடா. சொல்ல நல்லா பாட்டு கிளாஸ்லாம் போல. BFA மியூசிக் படிக்கிறேன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில. இவருக்காக தான், இவரால தான் நான் படிக்க ஆரம்பிச்சேன். பாட்டை நிறுத்திட்டாரு மறுபடியும். ஏங்க அப்புறம் முதல்ல இருந்து கோட்டெல்லாம் அழிச்சு பாட வைப்பேன். ஸோ ஓஎச் சினிமா நேயர்களுக்காக மியூசிக் டைரக்டர், பாடலாசிரியர் வந்து பாட போறாங்க. இசை மழையில் நினைய தயாரா இருந்துக்கோங்க. 1 2 3 4. நோட்டை விடுங்கடா, ஹே நோட்டை எடுங்கடா, கையில கிடைச்சாக்கா வெட்டு வெடிங்கடா, துட்டு வேணுமாடா, ஹே தட்டி தூக்குங்கடா,
லவுட்டுன்னு லவட்டி பார்க்கணும்டா, கோட்டர் கையில கிடைச்சா நாக்க நீட்டி தெளிச்சா சோக்கா கீதுன்னு மனசே குதிக்கும் கஞ்ச பையன் கிட்ட அட காசு மாட்டிக்கிட்டா உலகம் தெரியாம புதஞ்சு கிடக்கும். கேஷ் ரொம்ப சூப்பரா பாடி இருப்பாரு. அவரு பிரதர் என்ன பிரதர் இப்படி கெடுத்து வச்சிருக்கீங்கன்னு கேட்க போறாரு. சூப்பரா இருந்ததா இல்லையா அப்படின்றத எங்க ஆடியன்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுவாங்க. ஆடியன்ஸ் கழுவி ஊத்த போறாங்க. நான் வந்து ஆக்சுவலா ஒரு தேங்க் பண்றேன். நான் முகேஷ் சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்றேன். ஏன்னா வான்மழையா இருக்கட்டும், பரமன்ல இருந்து பாட்டு பாடிட்டு தேங்க் பண்றாங்க. அப்பதான் ஒரு சமாதானமாவா இருக்குல்ல, ஏன்டா கெடுத்து வான்மழையா வந்து பயங்கரமான, அதுவுமே நல்ல ரீச் கிடச்சிருக்கு. ஸோ அது பணம் எனும் காகிதம்ல வந்து நோட்டை விடுங்கடா சாங்குமே ரொம்ப நல்லா பாடுது. அவரோட எஃபோர்ட் தான். நான் ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணி அவர்கிட்ட கொடுக்கும்போது எப்போவுமே யூஸ்வலாக சிங்கர் மூலியமாக அது வரும்போது இன்னும் பெருசாக அதோட ரீச் கிடைக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட் எல்லாமே கிடைக்கட்டும் அப்படின்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.